ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜேஆர் கோபி. ஒரு நூலாசிரியர் இந்த கதையை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஒரு ஊரில் ஒரு அழகான ஒரு கிராமத்தில் மிக திறமையான தற்பெருமை உள்ள ஒரு சிற்பி. இந்த சிற்பிக்கு எப்போவுமே தனக்குள்ள ஒரு ஆணவமும் தன்னை மிஞ்சின ஒரு சிற்பி இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு தற்பெருமையும் பார்த்திங்கன்னா அந்த சிற்பிக்கு எப்போவுமே மனசில் உண்டு. ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லுவாங்க, ஒருவருக்கு ஒரு தேதியும் நேரமும் குறிப்பிட்டால் அந்த தேதியில் யமன் உயிரை பறிச்சிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் தான் அந்த சிற்பிக்கும் அந்த நேரமும் தேதியும் வந்துச்சு. ஸோ அப்படி வந்தப்போ இது விஷயம் பார்த்தோன்னா அந்த சிற்பிக்கும் எப்படியோ தெரிய வந்துடுது. இப்போது நம்ம சிற்பிக்கு தான் ஒரு எண்ணம் இருக்கே தனக்குள்ளே, நான் தான், தன்னை மிஞ்சின யாரும் இல்லை, தனக்குள்ளே இருக்கிற அந்த ஆணவம் அந்த தற்பெருமை எல்லாம் இருக்கிறனால நான் இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று போடுறான். அது என்ன திட்டம்னா, இவன் தான் பெரிய சிற்பியாச்சே, தன்னை போலவே அசலாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தன்னை போலவே 2 சிலைகளை செய்கிறான். அந்த 2 சிலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டா இப்போது யமனும் வர நேரம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த 2 சிலைகளையும் கீழே தரையில் படுக்க வச்சுட்டு அந்த 2 சிலைகளுக்கும் நடுவில் தானும் போய் படுத்துக்கிறான், கண்களை மூடிக்கிறான். ஸோ இப்போ யமனும் வந்துட்டார். யமன் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு, என்னடா இது 3 சிலைகளா, சிலை யார் சிற்பி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இப்படி ஒரு படைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப திகைச்சு போயிடுறாரு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நேரமும் போய்கிட்டே இருக்குது. தவறாக பாசக்கயிற்றை வீசிடவும் கூடாது. ஏன்னா யமன் தவறாக பாசக்கயிறை வீசிட்டார் அப்படின்னா அவருக்கு அதுக்கு மேலே அவரோட உயிரை எடுக்க அனுமதியே இல்லையா. இதை தான் பார்த்திங்கன்னா அந்த சிற்பி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கிறாரு. இப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது. என்ன யோசனை அப்படின்னா, அதை செயல்படுத்துகிறாரு. அடடே, யார் இந்த சிற்பி இவ்வளோ அழகாக இந்த சிலையை செஞ்சுருக்கிறாரு, இதில் ஆள் யார் மனுஷன் யார் கூட கண்டுபிடிக்க முடியலையே, சொல்லப்போனால் இந்த சிற்பி மிகவும் பாராட்டக்கூடிய உரியவர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பாராட்டிக்கிட்டே இருக்கிறாரு அந்த சிலைகளை பார்த்து. உடனே இந்த சிற்பி படுத்திருந்த இந்த சிற்பிக்கு தனக்குள்ளே இருக்கிற அந்த தற்பெருமை வெளியே வருது. அதாவது அவர் பாராட்ட இவருக்கு அந்த முகத்தில் அந்த குறு நகை, அந்த பொன் சிரிப்பு ஒன்று வரும் பார்த்தீங்களா. பொதுவாக நம்ம யாராவது பாராட்டணும் அப்படின்னா அந்த ஒரு சிரிப்பு வரும். ஆனால் இவருக்கு அந்த தற்பெருமை அந்த சிரிப்பு வந்தது. அதை யமன் உன்னிப்பாக அதை கவனிச்சிட்டு ஆஹா, இவன் தான் அந்த சிற்பி, இவன் தான் மனுஷன், இவன் உயிரை தான் நம்ம எடுக்க வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அவன் மேலே தன்னோட பாசக்கயிற்றை வீசுறாரு. சிற்பியும் இறந்து போகிறாரு. அதுபோல தான் என்கிற ஆணவம் அப்படிங்கிறது இந்த சிற்பியோட எண்ணங்களை கெடுத்துருச்சு. அது மட்டும் இல்லைங்க, பலருடைய மன வருத்தங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் சோர்வுகளுக்கும் ஏன் மரணத்துக்கு கூட இந்த தான் என்கிற தனது என்கிற இந்த எண்ணங்கள் தான். அதுபோல் இந்த 3 செயல்களும் ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ விடாது. அது என்னென்ன அப்படின்னா, தான் என்கிற ஆணவம், எனக்கு என்கிற பேராசை, அவனா என்கிற பொறாமை, இந்த 3மே ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ விடாது அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜேஆர் கோபி. நன்றி, வணக்கம்.